ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற முக்கிய செய்தி என்னவென்று பார்த்தால், சங்கு அபிஷேகம் என்பது என்ன, அது எங்கே நடைபெறுகிறது, அதை நம்ம கண்டுகளித்தால் என்ன பயன் என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்று தண்டுரையில் அமைந்துள்ள அகோர வீரபத்திரர் திருக்கோவிலில் 108 சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. இது சிவபெருமானுக்கு சங்குகளில் புனித நீர் நிரப்பி அபிஷேகம் செய்வதாகும். இது கார்த்திகை மாதம் சோமவரத்தின் மிகவும் பிரபலம் என்று கூறுகிறார்கள். செல்வம் வளம் பெருகவும், அனைத்து தோஷங்களும் நீங்கவும், மன அமைதி பெறவும், இறைவனின் அருளை பெறவும் இந்த சங்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த சங்கு அபிஷேகமானது 108 அல்லது 1008 சங்குகளை ராசி மண்டலமாக அமைத்து பால், பன்னீர் போன்றவற்றை அபிஷேகிப்பார் என்று கூறுகிறார்கள். இது கங்கையை பாவித்து செய்வதாகும் என்றும் தெரிவிக்கின்றனர். சங்கு அபிஷேகம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அபிஷேகம் செய்வது பரமானந்தம் தரும். சங்கு அபிஷேகம் செய்வதால் சிவன் மனம் குளிர்ந்து பக்தர்களுக்கு வரம் அளிப்பார். சங்கு செல்வத்தின் சின்னம் என்பதால் சங்கு அபிஷேகம் செய்தால் குறையாத செல்வம் கிடைக்கும் என்பதும் இதற்கு பொருளாக கருதப்படுகிறது. சகல தோஷங்களும் நீங்கி மனதை வெண்மையாக வைத்திருக்கவும் இந்த சங்கு அபிஷேகம் பயன்படுகிறது. ஆனால் இந்த சங்கு அபிஷேகத்தை காண முடியாத நபர்கள் டிராகன் டிஜிட்டல் மீடியாவில் தற்போது நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். சங்கு அபிஷேகத்தை கண்டு பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.